உலக இரட்சகர் உயிரோள்ள தேவன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். என் அன்பானவர்களே, மேரி மேதலேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அவள் விடுதலை பெற்றவள். அன்றைக்கு ஒரு பெரும் கூட்டம் அவள் கெட்ட நடத்தையில் வாழ்ந்தாள் என்று சொல்லி அவளை கல்லால் எடுத்து கொல்லுவதற்காக மத தலைவர்கள் முதற்கொண்டு எல்லா ஊர் ஜனங்களும் அந்த கொலைவெறி ஆவியால் அவளை கொல்லுவதற்கு ஒரு ஆலய வாசல் என்று இழுத்து கொண்டு வந்த கூட்டம். ஆனால் உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை அந்த சாவிலிருந்து தப்புவித்தார். அந்த சண்டாளர்கள் கூட்டத்திலிருந்து தப்புவித்தார். அந்த பாவத்திலிருந்து விடுவித்தார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அவளுக்குள் 7 விதமான அசுத்த ஆவிகள் இருந்தது என்று சொல்லி. ஆகவேதான் அவள் தான் செய்கிறது என்ன என்று தெரியாமல் இச்சையால் நிரம்பி தன்னுடைய உடலை விற்று அவள் அலைந்து திரிகிறவளாய் இருந்தாள். அப்படிப்பட்டவளை மனதுருகிய கர்த்தர் விடுதலை செய்தார். அந்த கெட்ட ஆவிகளின் பிடியிலிருந்து விடுதலை செய்தார். எதிரியின் பிடியிலிருந்து விடுதலை செய்தார். சாவின் பிடியிலிருந்து விடுதலை செய்தார். இன்றைக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும் அந்த அருமையான சகோதரி மேரி மேதலின், என் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை இனி என்றைக்கு காண்பேன்? பாதகர்கள், பொய்யர்களுடைய கூட்டம், சாத்தானுடைய கூட்டம் அவர் மேல் பொய் வழக்கு போட்டு கொலை செய்தார்களே சிலுவையில், இனி எப்போது காண்பேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசுவை அடக்கப்படின அந்த கல்லறை போய் அவள் நின்று அழுது கொண்டிருக்கிறார். உயிர்த்த கர்த்தர் அவளுக்குத்தான் தன்னை முதலாவதாக வெளிப்படுத்தினார். பெண்ணே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் சொன்னாள், ஐயா, என் ஆண்டவர் இயேசுவின் உடலை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? அவர் எனக்கு வேண்டும் என்று வாஞ்சியோடு சொன்னார். ஆண்டவரை ஒரு தோட்டக்காரன் என்று நினைத்து விட்டார். என்னால் உயிர்த்த ஆண்டவரை இந்த மாம்சீக கண்கள் காணவே முடியாது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. 2 சீஷர்கள் கூட அவரோடு பேசிக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் அவர்கள் கண்களை திறந்தார். அப்பொழுதுதான் அவர் தரிசித்தார்கள். ஆகவே கண்ணீரோடு கூட ஆண்டவர் இயேசுவை அதிகாலையில் போய் கல்லறை தேடுகிறார். கர்த்தர் இயேசு அவளுக்குத்தான் தன்னை வெளிப்படுத்தினார். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று என் சகோதரர்களுக்கு போய் சொல். தன் சகோதரர்கள் என்றார் சீஷர்களை. நம்மெல்லாம் நம் ஆண்டவர் சகோதரர்கள் என்று அழைக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த செய்தியை முதல் உலகத்துக்கு அறிவித்தவள் மேரி மேதலின் என்ற பெண் தான். இயேசு உயிரோடு இருக்கிற அந்த நற்செய்தி உலகத்துக்கு அறிவித்தவள் ஒரு பெண் தான். அவள் கண்ணீரோடு ஆண்டவரை தேடினவள். அன்பானவர்களே, இன்றைக்கும் அதிகாலையில் நாம் மன உருக்கத்தோடு கூட, விசுவாச கண்ணீரோடு கூட, வாஞ்சியோடு கூட நம் ஆண்டவர் இயேசுவை நாம் தேடுவோம் என்றால், உயிருள்ள ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டு நம்மை மாபெரும் ஒரு அபிஷேகத்தால் நிரப்பி ஒரு விசேஷித்த பாத்திரங்களாக நம்மை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவரை தேடுவோமா? அதிகாலையில் முழு இதயத்தோடு தேடுவோமா? அவரை கண்டுகொள்வோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, தனக்கு கொடுத்த விடுதலையை கொடுத்த ஆண்டவரை இனி என்றைக்கு காண்பேன்? என்னை பிசாசு பிடியிலிருந்து விடுவித்த என் தேவனை, எதிரிகளிடத்தில் விடுவித்த என் ஆண்டவரை, சாவின் பிடியிலிருந்து விடுவித்த என் ஆண்டவரை இனி நான் எப்பொழுது காண்பேன் என்ற நன்றி உணர்வோடு கூட ஆண்டவரே, மேரி மேதலின் உம்மை அந்த கல்லறை அண்டை தேடினாள். கண்ணீரோடு தேடி அவளுக்கு உயிரோடு எழுந்த ஆண்டவரை உம்மை வெளிப்படுத்தினீர். அதுபோல எங்கள் வாழ்வில்
எங்களை பாதாள குழியிலிருந்து எடுத்தீரு, எங்களை குப்பையிலிருந்து எடுத்தீரு, எங்களை அக்கிரம குழியிலிருந்து எடுத்தீரு, எங்களை சாக்கடையிலிருந்து எடுத்தீரு. இந்த நன்றியை ஆவி எங்களுக்கு தாரும். இந்த நன்றி உணர்வோடு கூட அதிகாலையில கண்ணீரோடு உம்மை நாங்கள் தேட நீர் எங்களுக்கு வெளிப்படுகிற தேவனாகவே இருக்கிறீர். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.